ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒபிசிட்டின்றது எல்லாருக்குமே ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு வீட்டில் இருந்தே எப்படி நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி உடம்புக்கு அவ்வளோவா நல்லது, கேன்சர்லாம் வராமல் தடுக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நம்ம நல்லா இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் கருப்பு கவுனி அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு கொள்ளு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம காலையிலையும் நைட்லேயும் இப்போ இந்த கஞ்சியை தான் குடித்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அதே கப்லேயே 3/4 கப்பு பார்லி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ்க்கு இந்த பவுடரே யூஸ் ஆகுன்றது கூடாது. நம்ம இது கூட தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த கஞ்சி காலையிலையும் நைட்லேயும் தான் குடிக்கணும். இப்போ இது கூட எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு பட்டை ஒரு 2 பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பட்டை உடம்புக்கு அவ்வளோவா நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகு, ஒரு 3 ஸ்பூன் சீரகம் உடம்பு சீர்படுத்தும். அதனால் சீரகம் 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 4 ஸ்பூன் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது டெய்லியும் காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 கிளாஸ் கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தாலுமே நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இது கூட டெய்லி 3 லிட்டர் தண்ணி மறக்காமல் குடிக்கணும். மதியானம் சாப்பாடும் அளவாக நம்ம சாப்பிட்டோன்னாலுமே நமக்கு ஒரு மாதத்துலேயே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.